ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எஸ்பிசியில் வர கண்ட்ரோல் சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, ஒரு 8 ஸ்டெப்பில் எப்படி கண்ட்ரோல் சார்ட்டை ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோவில். அப்புறம் கண்ட்ரோல் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்லியிருப்பேன், சிஸ்டமில் எப்படி அதை ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் சார்ட்னா என்னென்னு பார்ப்போம். கண்ட்ரோல் சார்ட்னால் பார்ட் ரன் ஆகும்போது அந்த பார்ட்டில் ஏற்படுற சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா, சின்ன வேரியேஷன்ஸ், அதை கிராஃப் மூலயமா மானிட்டர் செய்கிறது தான் இந்த கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ட்ரோல் சார்ட்க்கான வேல்யூஸ் ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ராயிங்கில் இருக்க டைமென்ஷனை ப்ராசஸ் நடக்கும்போதே அந்த டைமென்ஷன்லாம் மெஷர் பண்ணி வர வேல்யூஸை வச்சு கிராஃப் வரைவோம். வரைகிற அந்த கிராஃப் பேர் தான் கண்ட்ரோல் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது மூலிமா ப்ராசஸை கண்ட்ரோல் செய்ய முடியும். எப்படின்னா, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, லோவர் கண்ட்ரோல் லிமிட்டு அப்படின்ட்டு 2 லிமிட் இருக்கு இல்லையா, அந்த 2 லிமிட்குள்ளே தான் நம்ம மெஷர் பண்ணுற டைமென்ஷன்ஸ் வருதா அப்படின்ட்டு ஈஸியாக கிராஃப் மூலிமா மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் சார்ட் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ கண்ட்ரோல் சார்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இந்த கண்ட்ரோல் சார்ட்டுக்கு நிறைய டைப் இருக்குது. ஓகே, இந்த எஸ்பிசியில் வர கண்ட்ரோல் சார்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் சார்ட்டுக்கு நிறையா டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணுற கண்ட்ரோல் சார்ட் எது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, கண்ட்ரோல் சார்ட்டில் வேரியபிள்ஸு, அட்ரிபியூட்ஸுன்ட்டு 2 டைப் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், வேரியபிள்ஸ்னால் என்னது, அட்ரிபியூட்ஸ்னால் என்னான்ட்டு. அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மெஷர் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுப்போம் இல்லையா, அது வேரியபிள்ஸ். அட்ரிபியூட்ஸ்னால் கோ நோகோ கேஜு, ஓகே நாட் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர் பண்ணி எடுக்கிற வேல்யூஸ் வேரியபிள்ஸு. செக் பண்ணிவிட்டு கோ நோகோ அந்த கேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணி பார்ப்பாங்க உள்ளே போகுதா போகலையா அப்படின்ட்டு. ஓகே, அது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸில் ஒரு 3 டைப் இருக்குது. என்னன்றது சப்குரூப் நம்பர், அது என்னு சொல்லுவோம். என் 1 இருக்கும்போது எக்ஸ் இன்ட்டு எம்ஆர் சார்ட் அப்படின்ற ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சப்குரூப் 2லேருந்து 10க்குள்ளார இருந்துச்சு அந்த சாம்பிள் சைஸ் அப்படின்னும் போது எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என் அபவுட் 10 இருக்கும்போது எக்ஸ் பார் அண்டு எஸ் சார்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸில் ஒரு 2 டைப் இருக்குது. அது டிஃபெக்டிவ் ஒன்று. டிஃபெக்டிவ்னா ப்ரைஸு இல்லைனா யூனிட்ஸில் வருது இல்லையா, அது டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸில் அக்கரன்ஸ் எத்தனை தாட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ டிஃபெக்டிவில் அந்த சப்குரூப் வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்பி சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் சப்குரூப் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பி சார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபெக்டிவ் அக்கரன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சப்குரூப் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சி சார்ட்டும், டிஃப்ரெண்ட் சப்குரூப் இருந்துச்சுன்னா யூ சார்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ் பார் அண்டு ஆர் சார்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது 8 ஸ்டெப்பில் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ஒரு வேரியபிள் சார்ட்கான வேரியபிள் கண்ட்ரோல் சார்ட்கான சார்ட் தான் எக்ஸ் பார் ஆர் சார்ட். ஓகேவா? இப்போ எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட்டுக்கு எப்படி 8 ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேட்டா கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்குரூப்போட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரேஞ்சோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் லிமிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும். கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப் டேட்டாவை கிராஃபில் போடணும். லாஸ்ட்டு ஸ்டெப்பு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த கிராஃபில் போட்டதுக்கப்புறம் அதை எப்படி கன்க்ளூஷன் பண்ணோம் அப்படின்ட்டு 8th ஸ்டெப்பில் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் இருக்க கலெக்ட் த டேட்டா எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாம்பிளிங் பிளான் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம சப்குரூப்போட சைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த சப்குரூப் சைஸ் நம்ம 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். நம்ம சாம்பிள் சைஸும் 5 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அந்த டைமென்ஷன் வச்சு டைமென்ஷன்லாம் மெஷர் பண்ணிவிட்டு வர வேல்யூஸ்லாம் இந்த சாம்பிள் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிள் சைஸில் ஒரு சப்குரூப்புக்கும் ஒரு சாம்பிள் எடுத்திருப்போம்.
அதுக்கு எல்லாத்துக்குமே வர டைமென்ஷனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் கலெக்ட் த டேட்டா. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து சப்குரூப்க்கு ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்குரூப்க்கு ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த x1 x2 x3 x4 x5 அப்படின்ட்டு இந்த 5 சாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த 5 சாம்பிளுக்கும் நம்ம ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, அந்த 5த்தையும் x1 x2 x3 x4 x5 இது 5த்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த சப்குரூப் இருக்கு இல்லையா 5, அந்த 5 அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா 5, அந்த சாம்பிளால் வந்து டிவைட் பண்ணும்போது வர வேல்யூ தான் வந்து எக்ஸ் பார். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது வந்து எக்ஸ் டபுள் பார் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் எக்ஸ் பார் ஒன்னா அந்த 1வது சாம்பிளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2வது சாம்பிளுக்கு, 3வது சாம்பிள், 4வது சாம்பிள், 5வது சாம்பிள், இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் அந்த எக்ஸ் பார் எவ்வளோ வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு டிவைடட் பை சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கேன்றது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், அதனால் வந்து டிவைட் பண்ணும்போது வர வேல்யூ தான் வந்து எக்ஸ் டபுள் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேஞ்ச் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது சப்குரூப்பில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது, ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா டைமென்ஷன், அந்த டைமென்ஷனில் வர மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் வர மினிமம் வேல்யூ. இப்போ மேக்ஸிமம் இதில் எவ்வளோ வந்திருக்குன்னா 57 வந்திருக்கு. 57 மைனஸ் 51 அப்படின்னு போடும்போது எவ்வளோ வரும்னா 6ன்னு வரும் ரேஞ்சு. அதே மாதிரி ஒரு சப்குரூப்புக்கும் ஒரு வேல்யூஸ் வரும். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு தான் நம்ம ஆர் பார் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் பார் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரேஞ்ச் 1, ரேஞ்ச் 2, ரேஞ்ச் 3, ரேஞ்ச் 4, ரேஞ்ச் 5, அதை அந்த 5 வேல்யூ வந்து 5ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்துட்டு ஆர் பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கால்குலேட் த கண்ட்ரோல் லிமிட்டு. கண்ட்ரோல் லிமிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, ஒரு 3 ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் அந்த சப்குரூப் டேபிளும் தேவைப்படும் அந்த இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போ எக்ஸ் பார் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். சென்ட்ரல் லைனுக்கு எக்ஸ் டபுள் பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வேல்யூஸ் தான் நம்ம அந்த சென்ட்ரல் லைனுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் யூசிஎலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார். ஓகே, இந்த A2ன்றது சப்குரூப்பில் வர ஒரு வேல்யூ தான் இந்த வந்து A2. ஓகேவா, ஆர் பார்ன்றதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஆர் பார் எக்ஸ் டபுள் பாரும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். ஓகே, இப்போ லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு ஒன்றும் இல்லை, அந்த ப்ளஸுக்கு பதில் மைனஸ் வரும். இதுதான் அந்த லோயர் கண்ட்ரோல் லிமிட்கான ஃபார்முலா, எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரேஞ்ச் சார்ட்கான கண்ட்ரோல் சார்ட்டை வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் சென்ட்ரல் லைன் வந்து ஆர் பார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு வேல்யூ வந்திருக்கும் இல்லையா, R1 R2 R3 R4 R5 டிவைட் பை 5, இதுதான் வந்துட்டு அந்த ஆர் பாருக்கான ஃபார்முலா. அந்த ஆர் பாருக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து இந்த ஆர் பாருக்கு. ஓகே, இதில் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கு D4ன்றது வந்து சப்குரூப்பில் வர ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் நம்ம இதில் எடுத்து யூஸ் பண்ணுவோம், இன்ட்டு ஆர் பார். ஓகே, லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு D3 இன்ட்டு ஆர் பார். இதுதான் அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட்கான ஆர் சார்ட்டுக்கான ஃபார்முலா. நம்ம இப்போ 7வது ஸ்டெப் பார்க்க போகிறோம், பிளாட் ஆஃப் த டேட்டா. இந்த 7வது ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெர்டிக்கல் ஆக்சிஸில் எக்ஸ் பார் அண்டு ஆர் வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலில் சப்குரூப் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் லிமிட்க்கு யூசிஎல் எல்சிஎல் அப்படின்ட்டு 2 லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பார் அண்ட் ஆர் வேல்யூஸை வச்சு தான் லைன் ஜாயின் பண்ணி அந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டேட்டாவுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் நேமு, பார்ட் நம்பரு, என்ன ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டைமென்ஷன் எடுத்து செக் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக, அப்புறம் டேட்டு, எந்த ஷிஃப்ட்டில் வந்து செக் பண்ணுறோம், அப்புறம் அந்த சப்குரூப்போட சைஸ் என்ன அப்படின்லாம் அந்த கண்ட்ரோல் சார்ட்டில் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அதில் 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டியில் வந்துட்டு பேட்டர்ன் வேரியேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் ரேண்டம் வேரியேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் வேரியேஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் காஸ் எதா இருக்கா அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் கேப்பபிலிட்டியில் ஸ்பெசிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க.
அந்த பார்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை வந்து கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மீட் ஆகுதா ஒத்து போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இந்த 8 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் எப்படி இந்த எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கண்ட்ரோல் சார்ட்டு சிஸ்டம் ஃபார்மேட்டு. நான் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெக்கு 55 +or-5 அப்படின்ட்டு ஒரு டைமென்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கண்ட்ரோல் சார்ட்டை வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். X1, X2, X3 இதெல்லாம் வந்துட்டு சாம்பிள் சைஸ். ஓகேவா, இந்த 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குல்லையா, அது வந்து சப்குரூப் சைஸு. சப்குரூப்பில் ஸ்டாண்டர்ட் டேபிள் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருப்போம். ஓகேவா, இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் டேபிள். இதில் அந்த n வேல்யூ தான் 5 அப்படின்னு எடுத்துருக்கோம். அந்த n வேல்யூக்கு A2 D3 D4 அப்படின்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிப்போம். இந்த X1 சாம்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கு அந்த 5 டைமென்ஷன் மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிப்போம். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். சம்மன் போட்டு மேலே இருந்து அந்த 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் ஒரு சாம்பிளுக்கும் பண்ண போகிறோம். அப்படி பண்ணிவிட்டு ஓவரால் எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எக்ஸ் பார் எக்ஸ் டபுள் பார் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எக்ஸ் பார் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் பார் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த 5த்தையுமே 5ஆல் வந்துட்டு டிவைட் பண்ணணும். வர வேல்யூ தான் வந்துட்டு எக்ஸ் டபுள் பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 5 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 5 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ எது மினிமம் வேல்யூ அப்படின்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் வந்து ரேஞ்சு. அதாவது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ, இதுதான் வந்துட்டு ரேஞ்ச். ஓகேவா, இந்த ரேஞ்சுக்கு ஆர் பார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இருக்கிற எல்லா ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த எல்லா வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து சாம்பிள் சைஸ் வந்து 5 தான் இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த 5 வேல்யூமே ஆட் பண்ணி 5ஆல் வந்து டிவைட் பண்ணும்போது வர வேல்யூ தான் வந்து எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் லிமிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, சென்ட்ரல் லைன் வந்து எக்ஸ் டபுள் பாருக்கு நம்ம ஒரு வேல்யூ வந்துருக்கு இல்லையா, அந்த வேல்யூ தான் வந்து எக்ஸ் டபுள் பார் சென்ட்ரல் லைனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்கான ஃபார்முலா. ஓகே, எக்ஸ் டபுள் பார் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் 54.8 ப்ளஸ் A2க்கு வேல்யூ எங்கே இருக்குன்னா இந்த சப்குரூப் டேபிளில் இருக்கும். ஓகேவா, நம்ம சாம்பிள் சைஸ் வந்து 5 அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா சப்குரூப்பில், அந்த வேல்யூஸுக்கு A2 என்ன வருது 0.58, அந்த 0.58 தான் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 இன்ட்டு ஆர் பார். இதுதான் இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கான ஃபார்முலா. இந்த எக்ஸ் டபுள் பார் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இந்த 54.8. ஓகேவா, இந்த A2ன்றது எதுலேருந்து எடுப்போம்னா இந்த சப்குரூப் டேபிள் இருக்கும் இல்லையா, இந்த சப்குரூப் டேபிள்லேருந்து தான் எடுப்போம். அது எப்படின்னா இந்த சப்குரூப் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 5 சாம்பிள் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். 5 தடவை வந்து ஒரு சாம்பிள் எடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுதான் அந்த 5. அந்த 5க்கு A2 என்ன வருது 0.577, அதுதான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இன்ட்டு ஆர் பாரும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான். ஓகேவா, 6.4. இது அந்த கால்குலேஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 58.49 அப்படின்னு வந்திருக்கு. லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 இன்ட்டு ஆர் பார். ஓகேவா, இதில் வந்து ப்ளஸ் வந்திருக்கு, கீழே வந்து மைனஸ் வந்திருக்கு. இதுதான் அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கான ஃபார்முலாவில் இருக்க டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாக கூட ப்ளஸ்ஸு மைனஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஆர் சார்ட்டு. ஆர் சார்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆர் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஆர் பார் இருக்கு இல்லையா, ஆர் பார் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான் இந்த ரேஞ்சு. அந்த 5 வேல்யூவும் 5ஆல் வந்து டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் வந்து ஆர் பார் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதான் ஆர் பார்க்கான சென்ட்ரல் லைன். ஓகேவா, இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கு D4 இன்ட்டு ஆர் பார். ஓகே, D4க்கு என்ன வேல்யூனா இந்த சாம்பிள் சைஸ் அந்த 5 தடவை எடுத்துருக்கோம் இல்லையா,
ரீடிங்ஸு அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். 2.114 ஓகேவா. 2.114 இன்ட்டு 6.4 அப்படின்னு போடும்போது 13.52 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு D3 இன்ட்டு ஆர் பார். D3க்கு என்ன வேல்யூ, D3க்கு வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு 6.4. ஓகே, 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. ஸோ 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பார் சார்ட்டை வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பார் அப்படின்ட்டு ஒன்று எடுத்திருக்கோம் இல்லையா, கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் சார்ட்டில் போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு லைன் சார்ட் போங்க. லைன் சார்ட்டில் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு சார்ட் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அதில் சில வேல்யூஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் நமக்கு தேவையான அந்த எக்ஸ்பார் சார்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட் வந்து வந்துடுச்சு. இந்த சார்ட்டில் வேல்யூஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபார்மேட் ஆக்சிஸில் இந்த ஆக்சிஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு செட் பண்ணுங்கள். மினிமம் வேல்யூ வந்து நமக்கு 51.1 ஓகேவா. இதில் 52 அப்படின்னு இருக்குது. நம்ம அதனால் அந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். 51 அப்படின்னே வச்சுப்போம். மினிமம் வேல்யூ வந்து 51. இதுவே மேக்ஸிமம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துருக்கிறது வந்து 58.49. ஸோ நம்ம 59 அப்படின்னு கொடுத்துப்போம். மேக்ஸிமம் வந்து 59 அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, நம்ம இப்போ சார்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, சார்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் எப்படி அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்க்கு லைனை செட் பண்ணுறது, லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு லைனை செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஃபார்மேட் ஆக்சிஸில் வந்துட்டு இந்த மேஜர் டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் மைனர் டிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மைனர் டிக்கில் இன்சைட் அப்படின்னு கொடுங்க. இதில் தெரியுது பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு லைன் வந்து வந்திருக்கும். இது வந்து 2 வந்து டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ அதில் எப்படி நம்ம அந்த லைனை வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, இன்சர்ட்டில் வந்துட்டு இன்சர்ட்டில் ஷேப்பில் ஒரு லைனை வந்து எடுத்துக்கோங்க. லைனை எடுத்துகிட்டு அந்த 58.49 அப்படின்னு இருக்கு இல்லையா, 58.49 ஓகே, ஒரு லைனை வந்து ஒன்று ட்ரா பண்ணுங்கள். அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு இன்னொரு லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகே, அது கொஞ்சம் நல்லா போல்டாக கொடுத்துக்கிறேன். திரும்ப இன்சர்ட்டில் வந்துட்டு ஷேப்பு வரும். லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 51.10 அப்படின்னு இருக்குது. 51.1 கீழே லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அதுக்கு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு லோயர் கண்ட்ரோல் லிமிட்க்கு. ஓகே, இப்போ இந்த தேவையில்லாத லைன்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். தேவையில்லாத லைன்லாம் வந்துட்டு இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, கீழே இருக்கிறது வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட். லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து ரெட் கலர்லேயும் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் நமக்கு இப்போ வந்திருக்க கிராஃப், இந்த எக்ஸ்பார்க்கான கிராஃப். ஓகே, இதில் அந்த லைன் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு அந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூஸ்லாம் வந்து வரும். ஓகே, நம்ம அந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி மேலேயே வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு X1க்கு என்ன வந்திருக்கு 53.6. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 55.4 அப்படின்னு வேல்யூஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்பார் சார்ட்டுக்கான இது. நெக்ஸ்ட்டு ஆர் சார்ட் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆர் சார்ட்டு. ஆர் சார்ட்டுக்கு எப்படி நம்ம பிளாட் பண்ணுறது, ஆர் சார்ட்டை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் இந்த எக்ஸ்பார் சார்ட்டை பிளாட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆர் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஆர் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் வந்துட்டு லைன் சார்ட் வரும். லைன் சார்ட்டை வந்து பிக் பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த கிராஃப் வந்து வரும்.
ஓகே, இந்த கிராஃப் வந்து வந்திருக்கு. அது வந்து எவ்வளோ ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஈஸியாக பார்க்குறதுக்காக. ஓகே, இப்போ 0லேருந்து நம்ம 13.52 அப்படின்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஓகே, நம்ம அதனால் ஓகே 13.52 அப்படின்னு இருக்குது இல்லையா, இதெல்லாம் நமக்கு மேக்ஸிமமாகவே 9 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த டேட்டா மேலே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணும்போது ஃபார்மேட் டேட்டா ஆக்சிஸ்னு வரும். ஃபார்மேட் டேட்டா ஆக்சிஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆக்சிஸ் ஆப்ஷனில் மினிமம் வந்து 0 அப்படின்னு வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வந்து நம்ம இதில் 14 அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது வந்து 13.5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம 14 அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மைனர் டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இன்சைட் அப்படின்னு கொடுப்போம். இன்சைடுன்னு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோ லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மைனர் டிக் மார்க் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த தேவையில்லாத லைன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மினிமம் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம 0க்கு வந்து ஒரு லைனை வந்து ஃபஸ்ட்டு போடுவோம். ஜீரோவுக்கு வந்து ஒரு ரெட் கலர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 13.52 அப்படின்னு இருக்கு இல்லையா, திரும்ப இன்சர்ட்டில் வந்துட்டு ஒரு லைனை வந்து எடுக்கலாம். 13.52 இதுதான் 13.5. ஓகே, இதுதான் 13.52 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ரேஞ்ச் சார்ட்டும் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சென்ட்ரல் லைன் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வேல்யூஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், விசிபிளாக நல்லா தெரிகிற மாதிரி. ஓகே, சென்ட்ரல் லைன் வந்து 6.4 அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோ லோயர் கண்ட்ரோல் லிமிட்டோ வந்து பிளாட் பண்ணோம் இல்லையா, சேம் அப்படி தான் 6.4க்கு. ஓகே, இப்போ அந்த இன்சர்ட்டில் போயிட்டு எடுக்காமல் ஈஸியாக காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த லைன் எடுத்துகிட்டு வந்து 6.4ல் வச்சு சென்ட்ரல் லைனை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, 6.4ல் அந்த சென்ட்ரல் லைனை வச்சுருக்கோம். ஓகே, 6.4ல் வந்துட்டு அந்த சென்ட்ரல் லைனை வச்சுருக்கோம். இப்படி தான் வந்துட்டு இந்த ஆர் சார்ட்டை வந்து பிளாட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் வந்து எப்படி கம்பைனாக வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் சார்ட் இருக்கும், எக்ஸ் பார் சார்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆர் சார்ட் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஃபார்மேட் வேணுன்றவங்க இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வேணுன்றவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து கண்ட்ரோல் சார்ட்டோட அட்வான்டேஜ். ஓகே, கண்ட்ரோல் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது, கண்ட்ரோல் சார்ட் வந்து காமன் காஸ்ட்னால வேரியேஷன் ஆகுதா, ஸ்பெஷல் காஸ்ட்னால வேரியேஷன் ஆகுதா அப்படின்னு பற்றி சொல்கிறதுக்கு இந்த கண்ட்ரோல் சார்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சார்ட்டு ப்ராசஸ் வந்து கேப்பபுளாக இருக்கா, இல்லை ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கும், அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து இந்த கண்ட்ரோல் சார்ட்டை வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸோட பிஹேவியர் சொல்கிறதுக்கும் இந்த கண்ட்ரோல் சார்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்கிறதுக்கும், ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கண்ட்ரோல் சார்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது பண்ணால் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கணிசமாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த கண்ட்ரோல் சார்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.